வெல்கம் டு ஒரு இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்க்கும்போது தெரியுது. என்னன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு, பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. என்னன்னா எனக்கு என்ன பொறாமை அப்படின்ட்டு என்ன பேட்டி கொடுத்தாரு, என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றத பார்க்கலாங்க. என்னன்னா கொஞ்ச நாளாகவே வந்து ரொம்ப நாளாகவே வந்து சூப்பர் ஸ்டாருக்கும் தளபதி அவருக்கும் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு நானே கூட அந்த வீடியோ பற்றி பேசி போட்டிருந்தேன். நான் என்னன்னா நிறைய கமெண்ட், சூப்பர் ஸ்டார் என்ன பேட்டி எதனா விஷயம் அவரை பற்றி எதனா வெளில வந்தாலும் கீழே வந்து கமெண்ட், அதாவது விஜயனை வந்து மட்டப்படுத்துறாரு அப்படி இப்படின்ட்டு ஒரே கமெண்ட். அதுக்குலாம் ஒரு தீர்வு, ஏன்னா வந்து ரொம்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பராம. அதுக்காக என்ன பண்ணுறாரு, சூப்பர் ஸ்டார் நான் ஒரு பேட்டி தரேன் அப்படின்ட்டு ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு, அவர் வீடு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, பேட்டி கொடுத்தாரு. சரி, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும்ல அதுன்ட்டு பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுக்கும்போது அதில் கேள்வி கேட்கும்போது எனக்கு என்ன பொறாமை அப்படின்னு சொல்கிறார் சூப்பர் ஸ்டார். என்னன்னா என்னோட வந்து ஒரு 28 வயசு, அதாவது வந்து ஒரு ஜென்ரேஷன் வந்து கீழே இருக்க நான் ஏன் அவரை பார்த்து பராமரிக்கணும். அதாவது எம்ஜிஆர் சாதிக்காத ஒரு சாதனையை வந்து நம்ம இவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப அந்த விஷயத்த நான் ஜெயிச்சாரு அப்படின்ற அந்த விஷயத்த கேட்டோன்னே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த இவர் ப்ரெஸ் ரிப்போர்ட் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு. சார், இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து 2000 வந்து எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு நிற்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அப்படின்னு தான் மேபி நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து யோசிக்காமல் வந்து கேட்டு கண்டிப்பாக 100% நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ப்ரெஸ் ரிப்போர்ட் ஒரு காமெடி ஒன்று போட்டாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கேட்குறாரு, அந்த பஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் மேலே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்லாம் இருக்காதுங்களா, உண்மையிலே சொல்றேன், டைமிங் தட்டுவாங்க. என்ன அவங்களுக்கு பிடிக்காதவங்க, இன்கேஸ் நல்லது செய்யாம வேற மாதிரி பேசுறவங்க எல்லாம் வந்து டைமிங்ல தட்டுறாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஜினியை போட்டு அந்த இவர் ப்ரெஸ் போட்டு மருந்து எடுக்கிறாரு. நம்ம 40 ஒரு கேள்வி மட்டும்தான். சார், அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிக்கலாங்க, நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டாரு அவரு. அதனால வந்து ரஜினி சூப்பர் ஸ்டாரே வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும். ஏன்னா அவர் பார்த்தாரு, அவரை பத்தியே எல்லாம் கமெண்ட் போடவே இதை இப்படியே விட்டா வந்து சரிப்பட்ட வராது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து வேற வழி கிடையாது, பேசிதான் ஆகணும். ஏன்னா சிஎம் ஆயிட்டாருங்க. அதனால நான் சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை, ஏன்னா அவரோட படம் ரிலீஸ் ஆகணும், எப்படியும் சிஎம் இருக்கணும். பட் அவர் பார்த்து வந்த பையன் தான். சரி, இருந்தாலும் அவர் வந்து ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்றதுனால வந்து பேசிட்டாரு. அவர் அதுலேயே இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நான் கமலை பார்த்து மேபி வந்து பொறாமப்பட்டாலும் படுவேன் தவிர, ஆனால் விஜய் பார்த்து நான் ஏன் பொறாமப்பட போறேன் அப்படின்னு நம்ம சிஎம் சார், நானே விஜய் என்ன அப்படி விஜயின் பேர் சொல்றேன், நம்ம சிஎம் நான் சொல்றேன். நான் நம்ம இவரை பார்த்து நான் ஏன் பொறாமப்பட போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, அவரோட சைட்ல வந்து அவர் மனசுல என்ன நினைச்சிருக்காரோ அதை அவர் சொல்லிட்டாரு அவரு. ஏன்னா வந்து நிறைய மீடியாலாம் ஃபுல்லா அவரை போடவே வந்து வேற வழி இல்லாம ஒரு பேட்டி கொடுக்க வச்சுட்டாங்க. அதுல வந்து விர்ச்சுவல் வாரிசுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், எப்படி உங்களுக்கு பேச வச்சிட்டோம் பாத்தீங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பட் இதை நான் பண்ணல, எதுவுமே நான் காமனா தான் நான் பேசுறேன். அதனால ரஜினி சார் என்ன சொல்றாரு, கமலை பார்த்து வேணா நான் பொறாமப்படுறேன், விஜய் அவர்களை வந்து நான் பார்த்து பொறாமப்படுறேன். ஏன்னா எம்ஜிஆருக்கு இல்லாத இது வந்து அவருக்கு இருந்து ஜெயிச்சிருக்காரு. உண்மையிலேயே வந்து நான் ஷாக்கு தான் ஆனேன் நான் அப்படின்னாரு. உண்மையாக ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு பிரச்சனை முற்றுப்புள்ளி வச்சுட்டாருங்க அவர். ஏன்னா வந்து ஆனா இவ்வளவு ஒரு பேசி இதை முற்றுப்புள்ளா வச்சுட்டாரு. கேள்வி கேட்கிற கேள்விக்கெல்லாம் வந்து அவருக்கு என்ன பொறாமப்படப்பா, 28 வயசு ஒரு ஜென்ரேஷனே அவர் ஜெயிச்சிருக்காரு. உண்மையை சந்தோஷம். தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்வாரு. அவருக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமல் அவர்கிட்ட கேட்கும் போது ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க சார். எதுக்கு அவர் 6 மாசம் டைம் கொடுக்குறது எனக்கு தெரியல. எனக்கு ரஜினிக்கு வந்து போட்டி வேணா இருக்கு, பொறாம இல்லை அப்படின்றாரு. ஆனா ஒரு காலத்துல 2 பேரும் வந்து எந்த அளவுக்கு இருந்தாங்கன்ட்டு நான் சொல்ல தேவையில்ல. அந்த காலத்து ஆளுங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரஜினி ரசிகரும் கமல் ரசிகரும் போட்டி இருந்தா பொறாம இருந்தான்னு தெரியும். பட் எல்லாம் வளர வயசாக வளரட்டணும். வயசாக எல்லாரும் சொல்றேன்னா, எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன் அப்படின் போது வயசு வரும்போது அந்த மெச்சூர்னஸ் எல்லாம் வந்துருங்க. உண்மை தானே. சின்ன ஏன்னா என்ன சொல்றது, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆக 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 நாமும் நம்ம வேகம் எல்லாமே குறையும், முடி நரைக்கும், கண்ணு அப்படி மக்கும், வேகம் குறையும், பேச்சு அமைதியாகும், பொறுமை வரும். இதெல்லாம் வந்து மனுஷனோட இதுதான் அது. அதனால கமலை கேட்டது, கமல் ஒரு 6 மாசம் டைம் கிடையாது. எதுக்கு 6 மாசம் கேட்டது தெரியல. ஆனால் ரஜினி நியாயமா சொன்னார், 2 வருஷம் அவருக்கு டைம் கொடுங்க, அவர் போக்கிலேயே விடுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி அவங்க ரசிகர் கிட்ட நீங்க பேசுற ஒரு பேசினா விஜய் அவரை தான் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஏன்னா வந்து ரொம்ப வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து சொல்றாங்க. ஏன்னா இதுல ஒரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு விஷயம் ஏன் பண்ணாங்க ரசிகர்கள், இவ்வளவு பேட்டி கொடுத்தாரு. இப்போ வந்து ரஜினி சார் வந்து ஒரு மாதிரி தான் பேசுறாங்க.
என்ன காரணம் அப்படின்னா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்றாங்க. நான் சொல்லல, பப்ளிக் தான் சொல்றாங்க. ஏன்னா வந்து எப்பவுமே விஜய் நான் வந்து குட்டி கதைன்னு சொல்லுவாரு. அப்போ வந்து ஜெயிலர் படம்னு நினைக்கிறேன், ஜெயிலர் படம் ரிலீஸ் தான் நினைக்கிறேன், சரி தெரியல. அப்போ வந்து அந்த காக்கா கதை ஒன்று சொல்லியிருப்பாரு. காக்கா வந்து கழுகு மேலே பறக்கும், காக்கா என்ன பண்ணும், கழுகு கொத்தும், கழுகு இன்னும் மேலே போகும், திரும்பி காக்கா கழுகு திரும்பி கழுகும். அந்த கதையை சொல்லி ஆரம்பிச்சிடாரு. அதுதான் இங்க பிரச்சனை. இப்போ வந்து அவங்க கேட்ட ஒரே கேள்வி என்ன கேட்குறேன், எதுக்காக வந்து ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிங்க அப்படின்னா, எனக்கு அவருக்கு 40 வருஷம் பழக்கம், அந்த தோத்ததுனால அதுக்காக போய் சந்திச்சேன். ஏன் வந்து விஜய் அவர்களுக்கு அன்னைக்கே எதுக்கு நீங்க நைட்ல விஷ் பண்ணீங்க, அன்னைக்கே பண்ணல அப்படின்னா, ஏன் இன்னும் போய் பார்க்கல, நான் சாதாரண போய் பார்க்க விரும்பல, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு காரியம் ஆகணும், அது போய் பார்த்தாங்க, நான் சாதாரண பார்க்க விரும்பல அப்படின்ற ரீசன்லாம் பல ரீசன் சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்குலாம் டக்கு டக்குன்னு பதில், ஏன்னா சூப்பர் ஸ்டார்ல டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டாரு. அதனால எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஆனா விஜய் வாரிஸ் மட்டும் ஒரே இல்லைங்க, எதுக்காக அவர் அந்த கதை சொன்னாரு அதை மட்டும் கேட்டாங்க. பட் அந்த கதையை பத்தி யாரும் அவர்கிட்ட கேட்கல, அதுக்கு அவர் பதிலும் அவர் சொல்லவே இல்லை. ஏங்க எல்லாருமே மனுஷன் தாங்க, கோவம் பொறாம எல்லாருக்கும் இருக்கதாங்க செய்யும், சரிங்களா? அது சில பேர் வெளியில காட்டிடுறாங்க, அதை காட்டிட்ட பிறகு என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதனால சூப்பர் ஸ்டார் வந்து அவர் வயசுக்கு ஒரு மன்னிப்பு கேட்க முடியாதுங்க, சரிங்களா? அதனால வந்து அவர் பொறாம இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாரு. அதனால வந்து விஜய் ரசிகராக இருக்கட்டும், நானே இருக்கட்டும், இல்லை விஜய் வாரிஸ் அவருக்கும் தனி, நான் ஒரு ரசிகர்னா அவர் அவங்க வெறியங்க, ரசிகர் வேற வெறியர்கள் வேற. அவங்களுக்கு வந்து உயிரை கொடுக்க சொன்னாலும் கொடுக்கறதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்காங்க. அதனால விஜய் வாரிஸ் கேட்குற ஒரே கேள்வி, எதுக்காக அதே கதையை சொன்னாரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கான பதில் வந்து சூப்பர் ஸ்டாரை தவிர யாருக்குமே தெரியாது. ஏன்னா யார் மனசுல என்ன இருக்குன்றது வந்து யாருக்குமே தெரிய போறது கிடையாதுங்க, சரிங்களா? அதனால வந்து ரஜினி சுயசரிதை ஒன்று பாலச்சந்திரன் சார் எழுத சொல்லியிருந்து, மேபி அந்த சுயசரிதை அவர் எழுதும் போது மேபி நம்ம தளபதி பற்றி பேசி நான் இது மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா உண்டே தவிர மற்றபடி அவர் வாயிலிருந்து எதுவும் வரப்போகிறது கிடையாது. அவர் நெருங்கின அவங்க மனைவியை நான் வந்து சொன்னா உண்டு இந்த மாதிரி விஷயங்கள். அதனால சூப்பர் ஸ்டார் வந்து எதுவும் பொறாமல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் எனவே ரொம்ப சந்தோஷம். எதுக்காக இந்த பிரச்சனை வளரக்கூடாதுன்றதுக்காக சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்தேன், பேசணும்னு தோணுச்சு. என்ன சூப்பர் ஸ்டாரை வந்து பேச வச்சு மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. அப்போ நம்ம ஆளுங்க வந்து விஜய் வாரிஸ் வந்து எதுக்காக அந்த கதையை சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சூப்பர் ஸ்டார் கிட்ட போய் அந்த அதுக்கு ஒரு நாள் ஒரு அவரை வந்து ப்ரெஸ்காக மீட் பண்ணி அதுக்கான பதில் சொல்லும் போது தான் தெரியும் எது எப்படிங்க பிரச்சனை முடிஞ்சுதா. அதுக்கும் சந்தோஷம். இதுல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு விஷயம் நடந்தோம், நம்ம சிஎம் பண்ணா ஒரு வார்த்தை கூட பேசலங்க. அதுதாங்க அவரு, அவரை பொறுத்த வரைக்கும் தெரியாத. அவரை பத்தி அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன், அது என்னன்னு பாருங்க. என்னன்னா, எந்த நாட்டு தலைவரும் செஞ்சிருக்காரு. சரி ஓகே, ஏதோ சூப்பர் ஸ்டார் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. சரி ஓகே, நம்மள ஒரு சில பேருக்கு ஆறுதல் கிடைச்சிருக்கும், ஃபுல்லா வந்து ஆறுதல் கிடைக்க போதில்லை. ஒரு சில பேருக்கு ஓகே இதுதான் காரணமா அப்படின்னு ஆறுதல் கிடைச்சிருக்கும். எனவே இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு தோணுச்சு, அதுதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு உங்கள் ரகுவரன் டாடா பை பை.